உணவும் உடுத்த உடையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்திலே எங்களை பாதுகாத்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழுதுமாக தேவனே நீர் எங்களை பாதுகாத்து நித்திரை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளை இந்த காலை வேளையிலே எங்களை காண செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ தகப்பனே, பரமன்ல வாசம் செய்யுங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியில் அனைத்தும் செய்யப்படுவதாக. ஓ தேவனே, நீ நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள், இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி நாம் அவரை புகழ்ந்து அவரை துதிப்போமாக. அதிகாலையில் எழுந்தவுடன் நம் நாவிலிருந்து வரவேண்டிய முதல் வார்த்தை தேவனை துதிப்பதும் நன்றி செலுத்துவதும் மட்டும்தான். ஹல்லேலூயா. இதோ மனதார இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் சிந்தையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்த தேசத்துக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபிப்பதற்காக உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும். நீர் இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே, நீர் இரக்கத்தின் கர்த்தர். உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம். நீர் எங்களை மிகவும் நேசிக்கிற ஒரு தேவன். எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தி எங்கள் பாவத்துக்காக மரித்து நாங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினேன். அதை நாங்கள் இந்த காலை வேளையில நினைவு கூர்ந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வாருங்கள், நாம் யாவரும் சேர்ந்து தேவனை ஒரு விசை சிறிது நேரம் நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே, என் இயேசுவே, நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே, நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லையே. நான் செய்த பாவங்கள் பல ஆயிரம், உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீரே. நான் செய்த பாவங்கள் பல ஆயிரம், உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீரே. உம் அன்பு போதுமே, உம் அன்பு போதுமே, உம் அன்பு போதுமே, உம் அன்பு போதுமே. இயேசுவே, என் இயேசுவே, நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே, நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லையே. யாரும் இல்லை என்று என் வேளையில் தோழனை போல் என்னை தாங்கிக் கொண்டீரே. உம் துணை போதுமே, உம் அன்பு போதுமே, உம் துணை போதுமே. சுவே, உம் அன்பு போதுமே. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா உன்னதத்தில். ஹோசானா,
ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை வாழ்த்தி உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பும் உம்முடைய ஞானமும் மாத்திரமே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சரியாக நடப்பதற்கும் நாங்கள் நேர்த்தியாய் சிந்திப்பதற்கும் உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே எங்களை தெளிவாய் வழிநடத்தும்படிக்காக இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நினைவு கூர்ந்து இதோ ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தை தேடுகிறவர்களே தேவன் ஒருபோதும் கைவிடவில்லை என்று வேதம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக நாங்கள் இந்த நாளிலே அந்த முழு நம்பிக்கையோடும் ஆண்டவரே அந்த முழு பலத்தோடும் கர்த்தாவே உம்முக்காக உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை வழிநடத்தும்படிக்காக உம்முடைய பாதம் ஒன்றே போதும் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் உயர்த்தி எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தாரும் எங்கள் கிருபையுள்ள ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. வாருங்கள் இந்த காலை வேளையிலே நாம் படிக்க வேண்டிய வேத பகுதியாக 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோமாக. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 4, 5, 6 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Let us turn to chapter 1 Corinthians chapter 2 verse 4, 5 and 6. 1 Corinthians chapter 2 verse 4, 5 and 6. நான் தமிழிலே வாசிக்கின்றேன். நாம் யாவரும் சேர்ந்து இந்த வசனத்தை கேட்டு தியானிப்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினாலே அல்ல தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனைப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. 7வது வசனத்திலே முடிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். I read these words in English. In thy speech my message were not in plausible words of wisdom, but in demonstration of spirit and the power, that your faith might not rest in the wisdom of man, but the power of God. Yet among the mature we do impart wisdom, although it is not a wisdom of this age or of the rules of this age, who are demote to pass away, but we impart a secret and hidden wisdom of God, which God disgraced before the age of our glory. Hallelujah. God have given us a very mystery words here. We are not going to stand our own wisdom in this world. We need God's wisdom. Our own strength is not enough to overcome the challenge we are facing in this world at this moment and this COVID time. We need a divine wisdom. We need a godly wisdom. We need a divine power. We need a godly power to overcome the flesh that we are living in this world. Our mind and our thinking and our heart desire are worldly desires. When we are facing the problems in this world, definitely we need a God wisdom and a God strength to overcome this world. And today I encourage everyone to pray and ask for the God's wisdom and God's strength. பிரியமானவர்களே, இந்த வசனம் வாசித்த பிரகாரமாக இந்த உலகத்திலே வாழுகிற நமக்கு
அநேக பிரச்சனைகளை எதிர்நோக்கிற நமக்கு இவைகளை தாண்டி வர வேண்டும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது நாம் இத்தனை நாளாக ஜெபித்து கொண்டு வருகிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற பண பிரச்சனையாக, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மீண்டு எழுந்து வரத்தக்க பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாம் அதை மேற்கொள்ள வேண்டும், அதை எதிர்நோக்கி செல்ல வேண்டும் என்ற சக்தி நமக்குள்ளே மனித தன்மையிலே ஒரு விடாமுயற்சியாக இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்காக நம்முடைய மனித பலத்தோடு தேவ பலன் இணைய வேண்டும். நம்முடைய மனித சிந்தையோடு தேவ பலம் நம் சிந்தையை மேற்கொள்ள வேண்டும். நம்மளுடைய அன்பு இல்லை, தேவனுடைய அன்பு அதை மேற்கொள்ள வேண்டும். தேவ அன்பு, தேவ பலன், தேவ ஞானம் நம்மைக்குள்ளே இருக்குமானால் இவைகளை நாம் சாதிப்பதற்கும், இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தின் பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்குவதற்கும், அவைகளை தாண்டி செல்வதற்கும், அவைகளை வெற்றி கொண்டு நாம் ஓடுவதற்கும் நமக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் யாவரும் சேர்ந்து தேவ பலனும் தேவ ஞானமும் தேவ அன்பும் நமக்கு நிரம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையிலே ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் சற்று முன்பாக வாசித்த பிரகாரமாக நாம் எதை குறித்து பேசினாலும், சாதாரணமாக ஒரு மனுஷனிடத்தில் நம்ம பேசும் பொழுது அது பாசிட்டிவ் திங்கிங்கான வார்த்தையாக இருந்தாலும், அது மற்றவர்களை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருந்தாலும், நம் நாவிலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு நாவ வசனிப்பும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவைகள் ஆவியிலே சாரமேறினதாக இருந்தால் அந்த மனிதனுடைய இருதயத்தை, அந்த சோர்ந்து போன அவனுடைய ஆவியை தட்டி எழுப்புவதற்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்ம தெய்வ பலத்தினாலே, மனுஷ சிந்தையினாலே ஒரு மனிதனை மன்னித்து அவனை நேசிப்பதற்கு அது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும். பாருங்கள், ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனைகள் உண்டாகிறது என்றால் அநேக பேர் சில காரியங்களுக்குள்ளாக, வேலை ஸ்தானத்திலும் இருக்கட்டும், நண்பர்களுக்குள்ளாக இருக்கட்டும், ஒருத்தர் செய்த அந்த தப்பிதங்களை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மனித சுபாவம் எந்த விதத்திலும் அது இடம் கொடுக்காதபடிக்கு அது அடக்கப்படும். மனித சுபாவங்களிலே கோபம், ஆத்திரம் இவைகள் எல்லாம் கலந்ததாக இருக்கும். பழி வாங்குதல், இதோ மற்றவர்களை கெடுக்குதலான காரியங்கள், மற்றவர்களோடு இணைந்து அவர்களை செய்வது சரி என்று சொல்லி இதோ குற்றம் சொல்லுகிற வார்த்தைகள், ஒருத்தரிடத்திலிருந்து குறையை கண்டுபிடித்ததை மற்றொரு இடத்துல போய் சொல்லி நல்ல பேரை வாங்குவது என்று சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் இது ஈவில் தாட் என்று சொல்லலாம். இவைகள் எல்லாம் மனுஷ ஞானங்கள், மனுஷனுடைய சிந்தைகள். இது தேவனுக்கு பிரியமான செயலா என்று ஒரு நிமிஷம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், இந்த காலை வேளையிலே இந்த ஜெபத்தை கேட்கிற நாம் இவைகளை நாம் யோசித்து பார்ப்போமாக. இவைகள் எந்த விதத்தில் நமக்கு புரோஜனத்தை கொண்டு வரும்? ஒரு விதத்திலும் புரோஜனத்தை கொண்டு வராது. மனுஷ ஞானங்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்குள்ளாக முடியும். குடும்பத்திலே இது பிரிவினைகளை கொண்டு வரும். தேவையில்லாத காரியத்திலே நமக்கு திருப்தியை கொண்டு வரும். ஆனாலும் நாம் ஒரு நிலைமையில இருந்து, ஒரு இடத்திலிருந்து அதில் சிக்கிக்கொண்டிருக்கிறதை காட்டிலும் அதை விட்டு வெளியேறுவதற்கான நமக்கு தெய்வ பலன் அதிக நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே தேவனிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு தேவ பலன், உங்களுக்கு தேவ ஞானம் அதிலே கலந்திருக்கும்படிக்காக, நம்மளுடைய மாமிச பலத்தையும் மாமிச ஞானத்தையும் அது மேற்கொள்ளும்படிக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் வாசித்த வசனமானது ஆண்டவரே, அது மனுஷ ஞானத்தினாலும் இதோ நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் ஆண்டவரே, எவ்வளவு ஆலோசனைகளை நாங்கள் மனிதனிடத்திலே நாங்கள் சொன்னாலும் ஆண்டவரே, எங்கள் சொந்த முயற்சியிலே நாங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரே, எவ்வளவுதான் அந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குவதற்கு, வெளியாவதற்கு, தனிப்பட்ட ரீதியிலிருந்து அதில் விடுபடுவதற்கு நாங்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் ஆண்டவரே, அவைகள் அரிதாய் முடியும் என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதோ எங்களுடைய பலத்தினாலே இல்லை ஆண்டவரே, உம்முடைய
பலத்தினாலே எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய சிந்தைகள் உம்முடைய ஞானம் நிறைந்ததா இருக்கும்படிக்காக நாங்கள் இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுத்து எங்கள் பலவீனங்களில் உம்முடைய பலன் தாங்கி வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். Those who are listening to this prayer, this morning I'm sharing we need God's strength, we need God's wisdom to overcome all the problem that we are facing. We may thinking we are the one thinking positively, we have all the wisdom to overcome, we have all the strength to overcome, yes, but those who are really wicked people, they need God's strength, God's love to overcome and forgive each other and get out from that kind of problems that we are facing in this world. Hallelujah. We need God's strength, people. We need God's miracle strength to be healed from this COVID-19 as well. We can see a lot of stars in the sky, but however, we never know how it was created and what is the functions that this star, another star is away, the distance and everything, for an example. But those who created that know it's very well. God knows it's very well because His plan was planted in this nation, in this world. Hallelujah. The same thing, He planted a plan in your life. So surrender to Him and ask for His strength to overcome this world. Hallelujah. இந்த உலகத்துல நம்ம யோசித்து பார்த்தோம், நம்ம சுத்தி பார்த்தோம் என்ற அந்த இயற்கைகள் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை மிக நிச்சயமாக நமக்கு அது காட்டுகிறது. நமக்கு தெரியாது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஏன் இவ்வளவு தூரத்தில் இருக்க வேண்டும், ஏன் இவ்வளவு அகலத்தில் இருக்க வேண்டும், ஏன் இப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் அவைகளை படைத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் அறிவார் சகலத்தையும். ஆகவே அவருடைய ஞானத்துக்கு நம்ம போக முடியாது. ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே தேவ ஞானத்தை பெற்று நம் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தகப்பனே, இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ ஞானம் ஆண்டவரே, தேவ பலன், தேவ அன்பு கர்த்தாவே, இவர்களுடைய பலவீனங்களை மேற்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, வாருங்கள் நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போமாக. பரமண்டலங்களை வாசம் செய்யும் எங்கள் பரம பிதாவே, எங்கள் தேசம் முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, சபா தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்தோம். இதோ அந்த தேசத்திலே ஆண்டவரே நல்ல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, the people have to overcome all their challenges in the name of Jesus. மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு நல்ல சுகமான ஒரு தேசத்தை இதோ இந்த COVID-19 விடுபடுவதற்கும் எண்ணிக்கைகள் குறைவதற்கும் ஆண்டவரே தேவனே நீர் செய்த மிக அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இதோ இந்த சிலாங்கூர் தேசத்துல இன்னும் அதிகமா இந்த கேஸ்கள் பெருகி வருகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இதோ இந்த கொரோனா வைரஸ் பரவாதபடிக்கு ஆண்டவரே, இதோ இது இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செயலிருந்து போக பண்ணுகிறோம் கர்த்தாவே. இந்த மனுஷர்களுக்கு, இந்த தேசத்தில் வாழுகிற மனுஷர்களுக்கு கர்த்தர் தேவ ஞானத்தை தாரும் ஆண்டவரே. மற்றவர்களின் நலனை கருதி, தேசத்தின் நலனை கருதி ஆண்டவரே, இதோ அந்த SOPயை கர்த்தாவே இவர்கள் கடைபிடித்து ஆண்டவரே தன் பிள்ளைகளும் தன் குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து கொண்டு இந்த தேசம் முழுவதுமாக இதோ இந்த COVID-19 விடுபட வேண்டும் என்று ஆண்டவரே முழுமையாக இறங்கி பணிபுரிகிற ஒவ்வொருவருடைய பணிகளுக்கு தக்கதாக ஆண்டவரே, அவர்களுடைய இதோ sacrificeக்கு தக்கதாக ஆண்டவரே இந்த தேசம் சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே முன்னிலையில வேலை செய்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பணைய வைத்து ஆண்டவரே இதிலிருந்து தேசம் விடுபடும்படிக்காக இதோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எங்கள் அரசாங்கத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாதிமார்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், மருத்துவர்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, காவல்துறையில் வேலை செய்பவர்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, மற்றும் எல்லா பணிபுரிகிற இடத்திலும் ஆண்டவரே இதோ இதற்காக போராடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வழிநடத்தும்படிக்காகவும் ஆண்டவரே உம்முடைய பலன் அவர்களுக்குள்ளே வரும்படிக்காகவும் ஆண்டவரே அரசாங்கத்துக்கு தெய்வ ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அரசாங்க ஊழியர்களை ஆண்டவரே உம்முடைய பலத்திலும் உம்முடைய ஞானத்திலும் ஆண்டு நிலைத்திருக்கும்படிக்காக ஜனங்களுடைய நலனை கருதி ஆண்டவரே நீதியாக நியாயமாக இதோ கர்த்தாவே இந்த அரசாங்கம் நடத்தப்பட உம்முடைய கரத்திலே
ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிரதமரை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரை ஆசீர்வதித்து அவர் உடலில் இருக்கிற பலவீனங்களை எடுத்து போட்டு தேவ ஞானத்தை கத்தர் கொடுத்து பலத்தை கத்தர் கொடுத்து இன்னும் இந்த தேசத்துக்கான காரியங்களை கத்தர் ஆசீர்வதித்து அந்த மகனை பலப்படுத்தி வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஜெப குழுவிலே இருக்கிற நாங்கள் இந்த தேசத்தை தாங்குவது இது எங்களுடைய இதோ மேல் இருந்த கடமையாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் விழித்திருந்து ஒவ்வொரும் ஜெபித்தக்க எங்களுக்கு நீங்க முதலாவது பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படிக்காகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தின் பொருளாதாரங்கள் ஓங்கி நிற்கும்படிக்காக நாங்கள் ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Lord, we are praying for our nation, O Lord Father. Be within our nation, O Lord Father. Give our government ministers divinely wisdom and the strength to overcome all the problems they are facing now, O Father. Thank you for save the nation, Sabah, O Lord Father. Now we are praying for the Selangor, O Father, Vilaya, O Lord Father. The numbers are increasing. Lord, give the wisdom, O Father. May these Malaysians, O Father, follow the SOP rules properly and think about other people's health, children's health, oh Father. Let them be disciplined themselves in the name of Jesus, oh Father. Lord, we especially pray for our Prime Minister, Lord. Give him a good health, a good wisdom. May our God wisdom and the strength to overcome him and give him a more knowledge to lead this country into the correct pathway, oh Lord Father. Lord, especially this morning, I'm praying for all the business people all out there, oh Lord, in the name of Jesus. Those who are running a big business, oh Father. Those are be honest, oh Father. Lord, those who are running a small business also, oh Father. Lord, I'm praying for them. Give them a knowledge and a wisdom to overcome the problems they are facing and the challenge. How to bring their business back into the normal position. Give them a knowledge. I bless them in the name of Jesus, oh Father. From there, a lot of people will get the opportunity to work, oh Father. Lord, in the name of Jesus, all the companies and the business be open in the name of Jesus, oh Father. Lord, I pray for all the airline workers in the name of Jesus, oh Father. Lord, they are facing a lot of challenge right now. I pray for the tourism people, those who are working out there, oh Father. Lord, I pray for the hotels, the businesses in the name of Jesus, those who are workers, oh Father, those the employees, oh Father, lost their job in the name of Jesus, oh Father. Let them get back into their work, oh Father. Open the bright life for them, oh Lord Father. Get them a good opportunity to work them. Let them a good opportunity to earn some money for their family and for their self, oh Father. It doesn't matter, people. Right now you may not have the work, but God will give you whatever, all your needs and all your problems. There is a solution. Surrender yourself into God right now. I'm going to pray for you. Lord, I pray in the name of Jesus, those who are listening to this prayer, I surrender their problem, their challenge, oh Father, in your feet, oh Lord Father. As we read in the Bible today, your strength to strengthen them, your wisdom to give them more wisdom, your love to cover them in the name of Jesus, oh Father. I open the door for them in the name of Jesus, oh Father. Let them come out from the problem and give them a new knowledge of Father, new wisdom, new plans to how to, Father, to regenerate their work, their business in the name of Jesus, oh Father. Lord, restore back all the problems of Father. Lord, take away and restore back all the goodness into their life. In the name of Jesus, I pray and I bless each one of them, oh Father. Amen. தகப்பனே, இதோ ஆண்டவரே, நீர் அப்படியாக ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இந்த ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலை பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இதை ஒருவேளை வேலை கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்தை கேட்பார்களானால் அவர்கள் எதிர்நோக்குகிற இன்றைய தினத்திலே பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான உம்முடைய தேவ பலன் அவர்களுக்குள்ளே வரவும், தேவ ஆவியிலே ஆண்டவரே அவர்கள் நிரம்பவும், அவர்களுக்கு நீர் அன்பையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட நபர்கள் இந்த ஜெபத்தை கேட்பார்களானால் அவர்கள் எதிர்நோக்கிற வாழ்க்கை பிரச்சனைகளை கர்த்தர் இதோ இந்த நாளிலே சந்தித்து ஆண்டவரே அதற்கான வழிகளை கர்த்தர் காமித்து
இதோ அதை எதிர்நோக்கிற பலத்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிற வருகிற ஒவ்வொருவரையும் கத்தர் இதோ ஆண்டவரே நீர் பாதுகாத்த ஆண்டவரே, ஒவ்வொரு வேலைக்கு கத்தாவே இதோ சுகபோகமாக சென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் வீடுக்கு ஆண்டவரே திரும்பத்தக்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அவருடைய போக்கியும் வரத்தையும் கத்தர் பாதுகாக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒருவேளை உங்களுக்கு இந்த வைரஸ் தொத்து இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள், ஆனால் லேப் ரிப்போர்ட் கூட அப்படி இருக்குமானால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் வியாதியை குணமாக்குற ஒரு இயேசு என்ற ஒரு தெய்வம் உண்டு. அவருடைய நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே இந்த தொத்து வியாதி உங்களை விட்டு நீங்கும்படிக்காக இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வியாதியாக ஹாஸ்பிட்டலில் இருப்பீர்களானால் இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்பீர்களா? ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இருப்பீர்களானால் இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய இந்த வியாதி சுகமாக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்திலே இதோ நான் இந்த சுகத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் உடம்பில் இருக்கிற பலவீனங்கள் விட்டுப்படும்படிக்காக நான் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். உங்கள் சிந்தையில் இருக்கிற குழப்பங்கள் விட்டுப்படும்படிக்காக இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இந்த நாளிலிருந்து இதோ உங்கள் உடம்புக்குள்ளே உங்களுடைய உடலுக்குள்ளே ஒரு சுகம் வருவதாக இதோ அற்புதமாய் அதிசயமாய் கிரிகை செய்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒரு சுகம் உங்கள் உடம்புக்குள் இறங்குவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சுகம் பெறும்படிக்காக நான் கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுவை நான் பிரார்த்திக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். நீங்கள் செய்த நல்ல காரியங்களை இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகள் நினைவு கூறவில்லையா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்துக்கு திருப்புவாராக. உங்கள் பிள்ளைகளை உங்கள் மடிகளிலே கொண்டு வருவாராக. இதோ உங்களுக்கு தேவையான அன்றாட உணவும் உடையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக உங்கள் கவலைகள் எல்லாம் உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு மன சந்தோஷம் இதோ சமாதானத்தையும் இந்த வேளையிலே தேவன் உங்களை இருதயத்திலே கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபித்து கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி வாலிப உங்களுக்காக இதோ தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே நீங்கள் எந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கினாலும் இதோ அந்த பாவத்துக்குள் இருந்து நீங்கள் உட்படாதபடிக்கு உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். தேவ ஞானத்திலும் பலத்திலும் உங்கள் தேவ கிருபையிலும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இதோ நீங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து மேற்கொண்டு வர தேவன் உங்கள் பலத்தை கொடுப்பாராக. தேவ அன்பிலே நீங்கள் நிறைந்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இதோ விசேஷமாக இதோ இந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இந்த நாளிலே ஜெபத்தை கேட்பீர்களானால் நினைவு கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் இதோ 2வது அதிகாரம் 4, 5, 6 நீங்கள் வாசித்து பலப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இக்காலகட்டங்களிலே நாம் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு தேவ பலன், நமக்கு தேவ ஞானம், நமக்கு தேவ அன்பு மறுபடியுமாக நமக்கு தேவையாக அதிகமாக தேவையாக இருக்கிறது. மனுஷ ஞானத்திலானே நம்மளுடைய நாவின் வசனிப்பு இல்லாதபடிக்கு ஆவியிலே சாரமேறினதாய் இக்காலகட்டத்திலே இதோ அநேக ஆத்துமாக்களுக்கு இதோ உங்களை கர்த்தர் பயன்படுத்தும்படிக்காக இந்த காலகட்டத்திலே இதோ அவர்களுடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக பரலோகத்துக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டும்படிக்காக நீங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்காக இந்த காலகட்டத்திலே சபைகளை தேவன் ஆசீர்வதித்து உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் சிறப்பாக செய்யும்படிக்காக ஒவ்வொரு போதகர்களையும் ஒவ்வொரு சபையும் இந்த தேசத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதோ இந்த நாளிலே விசேஷமாக கர்த்தர் உங்களோட பேசினார் என்பதை நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்தை கேட்பவரே, என் இரு கரத்தை உயர்த்தி இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தின் புறமாகமாக உம்முடைய தூதர்களை இந்த தேசத்திலே இறங்கி கிரிகை செய்யும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, இயேசுவே, உம்முடைய கரத்திலிருந்து கிருபை ஆண்டவரே, இரக்கம் ஆண்டவரே, ஜெபித்த இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படிக்காக என்னை தாழ்த்தி உம்முடைய தெய்வீக அன்பு இவர்களை அப்படியாக மூடிக்கொள்ளும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் ஒன்று,
உங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவரிடம் உங்கள் பிரச்சனைகளை இந்த நாளிலே நாம் இருத்தி வைத்திருக்கிறோம். ஒரு பலன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து நீங்கள் இந்த நாளை இதோ கடந்து போக கர்த்தருடைய பலன் உங்களை பரிபூரணமாக நிரப்பி ஆசீர்வதிப்பதாக. பாபாய். நாளைய தினத்திலே உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். SCC சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் ஜெப குழுவின் சார்பாக இருந்தும் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். மிகவும் இந்த ஜெபத்தை எங்களோடு இருந்து கேட்டதுக்காக நன்றி. பாய்.